1 யோவான் 1:7 படி இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்ற சத்தியத்தின்படி கிறிஸ்துவராகிய நாம் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டவர்களாகவும் ரோமர் 3:24 படி இலவசமாக அவருடைய கிருபையினால் கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறோம். அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு அவருடைய கிருபையால் மீட்கப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்ட நம்மை குறித்து வெளிப்படுத்துதல் 1:6 இவ்வாறு கூறுகிறது. ஆண்டவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் ஆக்கினார் என்று வேதம் கூறுகிறது. இப்போது நாம் நீதிமான்களாகவும் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் தேவனுக்கு முன்பாக நிற்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் கிருபையால் மீட்கப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்ட நம்மை குறித்து வேதம் வேறொரு காரியத்தையும் கூறுகிறது. நீதிமொழிகள் 11:31 கூறுகிறது, இதோ நீதிமானுக்கு பூமியில் சரிக்கட்டப்படுமே, துன்மார்க்கருக்கும் பாவிக்கும் எத்தனை அதிகம் என்று. நாம் இந்த வேத பகுதியில் நீதிமானுக்கு பூமியில் சரிக்கட்டப்படுவதை மட்டுமே பார்ப்போம். அநேக கிறிஸ்தவர்கள் நாம் பாவம் செய்துவிட்டு பிறகு மன்னிப்பு கேட்டுவிடலாம், நமக்கு மன்னிப்பு உண்டு, தேவன் நமது பாவங்கள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் எவ்வளவு அக்கிரமம் செய்திருந்தாலும் நம்மை மன்னித்து அவரது மகளாக சேர்த்து கொள்ளுவார் என்ற சிந்தனையில் வாழ்கின்றோம். ஆம், அவர் இரக்கமுள்ள தேவன்தான், பாவிகளை நேசிக்கிற தேவன். பாவிகள் மீட்கப்பட வேண்டும் என்று அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று இந்த பூமியில் மனிதனாக அவதரித்தார். நம்மை மீட்கவே இரத்தம் சிந்தினார். இரத்தம் சிந்துவது இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. ஆட்டு இரத்தம் கோழி இரத்தம் நம் பாவம் போக்காது என பரிசுத்த இரத்தம் சிந்தி அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு தாங்கொன்னா வேதனைகளை சிலுவையிலே சுமந்து தன் ஜீவனையே சிலுவையில் கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார். அவர் சிந்திய இரத்தத்தால் நமக்கு மன்னிப்பு உண்டு, மீட்பு உண்டு. அவர் நம்மை மகளாக அரவணைத்து கொண்டார். அதே சமயத்தில் நாம் செய்த செயலுக்கு தண்டனைகளையும் அனுபவித்து தீர வேண்டும். ஏனெனில் அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. எனவே நமது செயலுக்கு பூமியிலே சரிக்கட்டப்பட வேண்டும். அதற்காக வேதத்தில் உள்ள நிகழ்வுகளை நாம் ஆதாரமாக கொண்டு பார்ப்போம். நீதிமானுக்கு பூமியிலே சரிக்கட்டப்படும் என்ற வேத வசனத்தின் அடிப்படையில் உள்ள நிகழ்வுகளை தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக வருகின்ற நாட்களில் நாம் பார்ப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக.